பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது உறுதியானதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் பல மடங்கு கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர், ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு கூடுதல் கட்டணம் வசூல் செய்வது உறுதி செய்யப்பட்டால் பேருந்துகளை பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ஆம்னி பேருந்துகள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் அதற்காக குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். சில இடங்களில் மக்களே தாங்களே விரும்பிய அந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள். வால்வோ போன்ற பேருந்துகளிலும் ஏசி ஸ்லீப்பர் போன்ற பேருந்துகளிலும் செல்வதற்கு விருப்பப்படுவார்கள். அந்த பேருந்துகளில் அந்த கட்டணத்திற்கு ஒப்புக்கொண்டே பயணிக்கிறார்கள். அவர்கள் புகார் அளிக்க முன்வருவதில்லை. யார் புகார் அளிக்க முன்வருகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மீது எங்களுடைய துறை அலுவலர்களும் அங்கங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா செக் போஸ்ட்டுகளிலும் போக்குவரத்துறை இணை ஆணையர், துணை ஆணையர், அதே போல் ஆர்டிஓ இவர்கள் தலைமையிலான குழுக்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள்.